ஃபஸ்ட்டு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வரும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. அப்புறமா 3 கிராம்பும் ஒரு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கேரட்டும் 3 பீன்ஸும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் போல் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கேற்ப பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து 2 கிளாஸ் தேங்காய் பால் சேர்க்குறேன். நீங்கள் எத்தனை கிளாஸ் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுளாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 1 விசிலுக்கு வேக வச்சுருங்க. ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம காய்கறிலாம் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதில் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் மீல் மேக்கர் சேர்த்துடலாம். மீல் மேக்கரை நான் சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற போட்டு கழுவி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு விசிலுக்கு மிதமான சூட்டில் வேக விட்டுடலாம். 1 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருச்சு.
இப்போ நம்ம வெங்காய பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம வெங்காய பச்சடி ரெடி ஆயிருச்சு. வெஜ் பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட இந்த வெங்காய பச்சடியை வச்சு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.